Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, கிஃப்ட் கொடுக்க போறாரு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, கிஃப்ட் கொடுக்க போறாரு. ஐயோ ஐயோ, இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்கடி. எந்த காலத்துலடி கிறிஸ்மஸ் தாத்தா வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறாரு? உங்க அப்பா தான், அவர் தானே எங்களுக்கு தாத்தா, அவர் தான் கிஃப்ட் கொடுக்கணும். வந்ததே ஸ்கூலு லீவு, வந்ததே வந்ததே கிறிஸ்மஸ் தானே, வந்ததே வந்ததே நியூ இயர் தானே, வந்ததே வந்ததே கூட பொங்கலும் தானே, வந்ததே ஜாலியும் தான் வந்ததே. ஜாலி ஜாலி ஜாலியே, ஊரை சுற்றி பார்ப்போமே. மூக்கில் சளி அடைச்சிக்கிட்டு இருக்குது, ஊரை சுற்றி பார்க்க போறீங்களோ? இங்கே பாருடி, போனா போதேன்னு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். பனி நாளையில் விட்டு வெளியில் போகக்கூடாது. ஸ்கின் ப்ராப்ளம் வரும், சளி பிடிக்கும், ஜுரம் வரும், இருமல் வரும். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியாகவே ஆகாது இன்னும் 2 மாதத்துக்கு. அதனால் பொங்கல் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் யாரும் போகக்கூடாது. ஐயா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு. பனி நாளையில் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் போயிடும். மழை நாளையில் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் போயிடும். கோடை நாளையில் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் எந்த நாளையில் தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறது? எங்களுக்கு லீவ் எப்போ கிடைக்குது அப்போ தானே என்ஜாய் பண்ண முடியும். உங்களை மாதிரி அம்மாக்களோட பெரும் தொந்தரவாக இருக்குது. உஷா, அம்மா உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் போனதுன்னு வச்சுக்க, அப்போ தெரியும் இந்த அம்மாவோட அருமை. அப்புறமா கிறிஸ்மஸ் வந்தா என்ன, லீவ் வந்தா என்ன, பொங்கல் வந்தா என்ன, தீபாவளி வந்தா என்ன, எந்த ஃபங்க்ஷன் வந்தா என்ன, நீ என்ன பண்ண போற? எப்போ பார்த்தாலும் அதே தோசை சாம்பார் சட்னி அதெல்லாம் ஊற்றி கொடுக்க போற? வேற எதனா ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க போறியா? பீஸா பர்கர் எதனா உனக்கு செய்ய தெரியுமா? தோசையை சுட்டு கொடுத்து சாப்பிட்டு தூங்க வைக்கிறதுக்கு நீ ஏமா அவ்வளோ பில்டப் கொடுக்குற? அந்த தோசையை நீ சுட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு தெரியும் யாருமே. இங்கே பாரு, நல்ல நாளதுமா தேவலமாக சண்டை வேண்டாமா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ சுட்டு கொடுக்குற தோசை தின்னு எங்கள் அப்பா வயிறு பானை மாதிரி ஆயிடுச்சு. அந்த பானை வயிறுக்குள்ளே இருந்து பேக் சைட்லேருந்து அப்பப்போ டர்ரு புர்ருன்னு குசு வேற வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீ தான். நீ சுட்டு கொடுக்குற தோசை தான். முதல்ல சுட்டு கொடுக்குற தோசையை நீ நிறுத்து. அவர் சாப்பிட்றதை நிறுத்தட்டும், அப்போ தான் அவர் குசு விடுறதை நிறுத்துவார். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அம்மா தான். அப்புறம் நீ பெற்று வளர்க்குற பிள்ளையில ஒரு பிள்ளை குண்டா இருக்கு, ஒரு பிள்ளை ஒல்லியா இருக்கு, ஒரு பிள்ளை ஹைட்டா இருக்கு, ஒரு பிள்ளை கட்டையா இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் நீ சுட்டு கொடுக்குற தோசை தான் காரணம். நீ சமைக்கிற சாப்பாடு தான் காரணம். அம்மா தான் காரணம். இங்கே பாரு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்ல முடியல இருக்கிறேன், அதனால் போயிடு. இல்லை உன்னை இன்னும் அதிகமாக கழுவி ஊற்றுவேன். முதல்ல எங்கள் அப்பா வைத்த குறை போ. உன் வயிறுத்த சொல்லிருக்கு, எங்கள் அப்பா வயிறுத்த சொல்றது. 2 பேரும் வைத்த குறைங்க. முதல்ல போங்க. யானை பெரிய யானை, யாருக்கு மஞ்சோ யானை, பானை வைத்து யானை, பள்ளை கட்டோ யானை, பானை வைத்து யானை, பள்ளை கோட்டா யானை. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏய் திக்குவாய் தினசா, ஃபோன் வந்துருச்சுடி. உன் ஆத்து உன்னை வீட்டுக்குள்ளே தேடுன்னு தேடுதான். மாட்டின ஒழுங்கா ஓடிரு. உன்னோட மியாவும் உன்னோட தூணாவும் உன்னை தேடுன்னு தேடுதான். எஸ்கேப் ஆயிடு. என்ன மியானா மாமியா, தூணானா நாத்துனா? புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் பாய், ஹாப்பி கிறிஸ்மஸ்.